ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சா கொஞ்சம் மல்லி சட்னி இருக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா பாசிப்பருப்பு நெய்ப்பருப்பு வச்சுருக்கிறேன், அதை ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் இந்த நெய்ப்பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு வறுத்தது, அப்புறம் கொஞ்சம் தக்காளி வதக்கினது. இதுதான் வந்து எங்களுக்கு லன்ச்சு. இதிலெல்லாம் பழைய சாதம் இந்த மாதிரி பழைய குழம்பு இருக்குது, அவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒயிட் ரைஸு, நெய்ப்பருப்பு பாசிப்பருப்பு குழம்பு வச்சுருக்கிறேன், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சோட தக்காளி வதக்கலாம் அது கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா மதியம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து 2 எள்ளு உருண்டை. இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்யுங்கிற வீடியோ நான் போட்டிருப்பேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. 2 எள்ளு உருண்டை. இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் இந்த வெள்ளரி பழத்தை கொஞ்சம் சீவி வாஷ் பண்ணி கொஞ்சம் சீவி கொஞ்சம் வச்சு விடுவேன், அவ்வளோதான். தோசை எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவிச்ச கடலையும் இருக்குது. அவிச்ச கடலை வந்து எங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட மாட்டேன், கொஞ்சம் கடலை அவிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ்க்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.